all, vanakkam and welcome to IPL 2026 preview show. Mother of all clashes, brother of all clashes மாதிரி ஒரு பிக் கிளாஷ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. நானும் பீடாகும் வந்து எந்த டீம் வந்து கண்ண முடின்னு ஃபைனல்ஸ் போகணும், ஃபைனல்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ சிஎஸ்கே ஆர்சிபி தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த கேம் சிஎஸ்கே ஆர்சிபி சின்ன சுவாமியில நடக்க போகுது. ஒரு தடவை தான் மோத போறாங்க இந்த டீம். சின்ன சுவாமியில நடக்க போகுது. RCB coming after bulldozing a team, CSK coming after two dry loss. எப்படி இருக்க போகுது பிடாக்? வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போன ப்ரிவ்யூ ஷோல டாப் 3 பாயிண்ட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ் ஓட ப்ரிவ்யூ ஷோல சரியா ஒரு ஹிடன் இமேஜை வச்சிருந்தாரு. அதை சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே. கரெக்டா ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண ஃபர்ஸ்ட் 3 பேர் யாருன்னா லஹூத் இம்ரான் 8955 ஃபர்ஸ்ட் பிளேஸ் 15 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸ் வந்து ஹரிஹரன் விபி 1047 12 பாயிண்ட் செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் வந்து சிவகுருநாதன் 9S9W 10 பிளேஸ் 10 பாயிண்ட்ஸ் தேர்ட் பிளேஸ். இதே மாதிரி நீங்களும் ஃபாஸ்டா பண்ணுங்க. இந்த ப்ரிவியூலையும் அழகா ஒரு இமேஜை ஒழிச்சு வைப்பாரு நம்ம எடிட்டரு. அந்த இமேஜை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி என்ன ஏதுன்றத விஷயத்த கரெக்டா கமெண்ட்ஸ்ல போடுங்க, சீக்கிரமா போடுங்க. ஸோ தட் நாங்களும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. கோயிங் இன் டு த வீடியோ பிடாக், ஓப்பனிங் தாட்ஸ். ரொம்ப ட்ரை லாஸ்ல இருந்து வராங்க சிஎஸ்கே. கொஞ்சம் வைப்ஸ் டவுனா இருக்கு அங்க. அண்ட் ஆர்சிபி ஆன் தி அதர் ஹேண்ட் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. தே லுக் வெரி ஸ்ட்ராங். டஃபி வச்சே வந்து கலக்குனாங்க போன கேம் பார்த்தோம். ஓப்பனிங் தாட்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் 11 என்ன காம்பினேஷன் ஆட போறாங்க? ஒரு பாயிண்ட் அழகா சொன்னீங்க. ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ஜஸ்ட் கண்டினியூட் ஃப்ரம் வேர் தே லெஃப்ட் லாஸ்ட் இயர். ஒரு வருஷம் கேப்பே ஒழிய அந்த ஃபைனல்ஸ்ல இருந்து அவங்க 2 பேரும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ பாட்டம் லைன். மும்பை ஹஸ் ஃபர்தர் பிகம் அ ஃபயர் பவர் வித் இன்க்ளூஷன் ஆஃப் ஃபியூ கைஸ். 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க சிஎஸ்கே. நான் திருப்பியும், அதாவது 12 மேட்ச் இருக்கு, 12ல 8 ஜெயிச்சா சிஎஸ்கே வில் குவாலிஃபை. ஆனா என்ன பிரச்சனைன்னா இன்னும் அவங்களுக்கு காம்பினேஷன் தெரியல. தோக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, ஓகே, காம்பினேஷன் தெரியாம அவங்க தோக்கல. மேபி இந்த பேட்டிங் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க தோக்கும் போது எப்படி யோசிக்கணும்னா, இப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாக்குறீங்கன்னா தெரியல, காம்பினேஷன் என்ன பண்றதுன்னு தெரியல. தட் இஸ் கோயிங் டு பி த டிஃபிகல்ட் ஃபேஸ் when you're not getting results and still soul searching for getting your combination. அந்த ஒரு மேட்ச் காம்பினேஷனை கரெக்டா எடுத்து அந்த ஜெயிக்கிறது என்னன்றது உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா வேலை படுங்க. ஒரு 3 வின் ஆன் ட்ராட் is going to change the complexion of the tournament wide open. அப்படின்றதுனால 2 மேட்ச் நடந்திருக்கு. பெரிய அழி இந்த டோர்னமெண்ட். அந்த பிலீஃப் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, இப்ப பெங்களூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா போனதரையே வந்துட்டு உங்களுக்கு சொன்னோம். அதாவது 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு டாஸை வின் பண்ணிட்டு பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி. 200 ரன்னு, அதாவது சன்ரைசர்ஸ் நெவர் பேட்டட் ஈவன் க்ளோஸ் டு தேர் பெஸ்ட் 200 அடிச்சாங்க. அதுதான் சின்னசாமியில இருக்கிற உங்களுக்கு இது சுமாரா ஆடினீங்கனாலே யாராவது ஒருத்தருக்கு பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து 80ல இருந்து 100 ரன் வந்துடும். தட் வாஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் இஷான் கிஷன் ரியலி ஸ்டாண்டிங் டால் அஸ் அ கேப்டன். ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அந்த பாத்துவேவை நீங்க எப்படி எடுக்கணும். இப்ப நம்ம சொல்றேன், இப்ப ஒரு 203 வின்னிங் ஸ்கோர் அப்படின்றனா இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அகமதாபாத் மும்பை மாதிரி பவர் பிளேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆர்சிபி 76 for 1 in பவர் பிளே, எஸ்ஆர்ஹெச் 49 for 3 in பவர் பிளே. 49 for 3ல இருந்து எஸ்ஆர்ஹெச் 200 அடிக்கிறான்னா 76 for 1ல இருந்து எவ்வளவு அடிப்பான் ஆர்சிபி? 15 ஓவர்ல திருப்பி அடிச்சாங்க. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். அந்த உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் நீங்க பொறுமையா ஆட்டினா அதுக்கப்புறம் 7 to 14 ஸ்லாக் 45 for 1 இருந்தா கூட 220 வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 7 to 10ல ஒரு மொமெண்டம், ஒரு 35ல இருந்து 40, 11 to 15ல ஒரு 55, 16 to 20லாம் போலிங்கே போட முடியாது, 65 வந்துடும். நான் சொல்றதை 203 விடவே ஒரு 10 ரன்னு கூட வந்துடும். இப்போ 220 அப்படின்றது ஒரு இம்போசிங் ஸ்கோர்னா நீங்க ஒரு 213 அடிச்சாலும் யூ காட் அ வெரி குட் சான்ஸ் டு டிஃபெண்ட் இஃப் யூ யூஸ் யுவர் ரிசோர்சஸ் வெல்ல. இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்துட்டு போன வருஷம் எப்படி போயிருக்குன்னா 178 and 188. ஸோ 178 188ன்றது கம்மி கிடையாது உங்களுக்கு. ஆனால் போன வருஷம் வந்து கொஞ்சம் லைட்டாக நின்னுது. இந்த மொத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர பரம பாட்டா.
ஸோ அதனால உங்களுக்கு அந்த 203ன்றது மினிமம் கண்டிப்பா வேணும். இப்ப சீமஸோட ஓவரால் எக்கானமி போன வருஷம் 9.76, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 9.21. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கான் தேர். இப்போ நான் வந்து ஆர்சிபியோட பிளேயிங்ல ஒன்று சொல்றேன், அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வில் நாட் மேக் எனி சேஞ்ச் பிகாஸ் ஐ சி ஜோஷ் ஹேசல்வுட் ஸ்டில் நாட் கிளியர் டு பிளே அப்படின்றதுனால அவங்க கண்டெடுத்த அந்த வைரமுத்து Jacob Duffy will retain his place. So their playing 11 will Phil Salt, Virat Kohli, Devdutt Padikkal, Rajat Patidar, Tim David, Jitesh Sharma, Morattu Kale, Krunal Pandya, Bhuvneshwar Kumar, Jacob Duffy. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த அபிநந்தன் சிங்குக்கு பதில மங்கேஷ் யாதவ் வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். தேர் இம்பாக்ட் அப் இஸ் கோயிங் டு பி சுயாஷ் சர்மா ஆர் எல்ஸ் ஒரே ஒரு மேட்ச் எல்லாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. வி டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் த வின்னிங் காம்பினேஷன்னா அபிநந்தன் சிங் ஆடலாம். பட் எனக்கு என்னமோ ஒரு ஸ்லைட் ஃபீலிங் இருக்கு மங்கேஷ் யாதவா ஆடுவாங்க அப்படின்னு. விக்கி, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட் பிஃபோர் வி கோ ஃபார் சிஎஸ்கே பிளேயிங் 11. எஸ் பி டாக், நானுமே அதுதான் அபிநந்தன் சிங்கை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது. லுக்ஸ் லைக் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட். நல்ல குவிக்கா போடக்கூடிய ஒரு இது இருக்கு. என்ன ஒண்ணுனா அவருக்கோட கேம் பிளானை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அவங்க டீசன்ட் ஸ்டார்ட் எடுத்து நம்பர் 3ல ஆயுஷ் மாத்திரை வர்ற பட்சத்துல இவர் நல்ல ஷார்ட் பவுன்சர்ஸ் போடுறாரு. இஷான் கிஷனுக்குமே போட்டு ட்ரை பண்ணாரு. ஒருவேளை இவரை வச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாத்திரை மட்டும் நீ தூக்கி கொடுமச்சு, எங்களுக்கு போதும், நீ 3 ஓவர் தான் போடுவே, இல்ல 2 ஓவர் தான் போடுவ, 12 பால் கும்ம கரெக்டா அந்த பிளானுக்கு போட்டு போ. எப்படி டஃபிக்கும் புவனேஸ்வர் குமாருக்கும் ஒரு ஸ்டிபுலேட்டட் பிளான் கொடுத்து அழகா அதை ஸ்டிக் ஆன் பண்ணி பண்றாங்களோ, ஆர்சிபி மைட் டெஃபினெட்லி சார்ட் அ பிளான் ஃபார் அபிநந்தன் சிங். அண்ட் ஐ ஃபீல் அபிநந்தன் சிங் இஸ் கோயிங் டு பிளே பிகாஸ் அவர் அன்கேனி ஸ்பீட்ல போடுறாரு. அவர் போறது வந்து ஜிப்பி டக்குன்னு வருது. அந்த பவுன்சரும் கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்காரு, ரொம்ப டாலா இல்ல, ஷார்ட்டா இருக்கா. அதனால ஸ்கிட் ஆன் ஆகும். ஸோ ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு ஆளுக்கு கம்பல்சிவ் ஹுக் இருக்கு, கம்பல்சிவ் புல் இருக்குன்னு போது அந்த ஒரு பிளானை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு they are going to go with the same 11 P-Dog. நானுமே I am interesting to see if Josh Hazelwood is ready. ஆட போறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னா யார் ஆட போறாங்க? ஜேக்கப் டஃபி ஆர் ஜாஷ் ஹேசல்வுட் கோயிங் டீப் இன் டு த டோர்னமெண்ட் என்ன பண்ண போறாங்க? ரொமாரியோ ஷெப்பர்ட் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பிகாஸ் தே ஆர் வெரி வெரி லைக்லி டு பிளே ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆல் த்ரூ த டோர்னமெண்ட் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா தே மைட் ஸ்விட்ச் பிட்வீன் Duffy and Josh Hazelwood தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் த ஃபயர் பவர் தட் ரொமாரியோ ஷெப்பர்ட் கிவ்ஸ் அண்ட் ஆல்சோ டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி இந்த காம்படிஷன்லயே ஒரு பினிஷிங் 3 பேர் பினிஷிங் பேக் வந்து எந்த டீமுக்கிட்டயுமே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா ஸ்கோர் சொல்லுங்க, 6 ஓவர் 90 ரன் அடிக்கணும்னாலும் இவங்க அடிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு லைன் அப்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் 11 யூ கேவ் P-Dog. அண்ட் அதே மாதிரி இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி சுயா சர்மா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து இதுல எது பெருசா சேஞ்ச் இல்லை. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சிஎஸ்கே ஆர் தே கோயிங் டு சேஞ்ச் த காம்பினேஷன்? ஒருவேளை சிஎஸ்கே காம்பினேஷனை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி காம்பினேஷனுக்கு போவாங்க? ஆர் தே கோயிங் டு கோ ஸ்பின் ஹெவி ஆர் தே கோயிங் டு கோ போலிங் ஹெவி? இல்ல பேட்டர் ஒருத்தர் நம்ம வந்து கன்சிஸ்டண்டா 2 கேம்லயும் நல்லா தான் பேட்டிங் ஆடணும்னு ஃபீல் பண்ணா ஒரு பேட்டர் கம்மி பண்ணிட்டு ஒரு போலர் ஆடுவாங்களா? என்ன பண்ண போறாங்க P-Dog? I'm interested to know the 11 from you about CSK. ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அதை தான் நேத்தே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஆயுஷை வந்துட்டு நிறைய ஷார்ட் பால்ஸ்ல கட்டு புல் அடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணோம் அம்ப்ரல்லா ஃபீல்டு வச்சு அப்படின்னு. இவர் எப்படின்னா குள்ளமா இருக்காரு, பட் குயிக்கா போடுறாரு. 137 138 போடுறாரு அபிநந்தன். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னம்னா, when you bowl shot your lines has to be tight. ஓகே, ஷார்ட்டா போடும்போது க்ளோசர் டு த பாடி போடணும். சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல நீங்க கொஞ்சம் இங்க போட்டீங்க இல்ல இங்க வெளியில போட்டீங்கன்னா வச்சு 2 பக்கமும் 6 அடிச்சிருவாங்க. அது ஒன்னே ஒண்ணுதான ஒழிய யுவர் பாயிண்ட் இஸ் வெல் வேலிட்லி டேக்கன். சர்ஃப்ராஸ் கானுக்கும் அந்த பிளானை தான் அவங்க பண்ணுவாங்க. தேர்ட் மேன் ஃபைனா வச்சுட்டு ஃபைன் லெக் ஃபைனா வச்சுட்டு டீப் பாயிண்ட் டீப் ஸ்கொயர் லெக் ஒரு டீப் மிட்டிகேட் வச்சுட்டு சர்ஃப்ராஸ் கானுக்கும் இங்கே தான் போடுவாங்க. இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு நானு. ஸோ ஐ திங்க் டேக்கிங் தோஸ் திங்ஸ் இன்டு கன்சிடரேஷன் அபிநந்தன் மைட் பிளே. சொல்லுங்க விக்கி. சாரி, ஒன்னும் சும்மா ஆட் பண்ண, தூபேக்கும் அதை பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உடம்பு லைன்ல இங்கேயே போடுங்கன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ் P-Dog, சாரி. அதனால நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணும்போது தே மே திங்க் லைக் தட். நான் மங்கேஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லர்ல சுப்சன் ஸ்விங் ஆகும். ஸோ நியூ பால்ல ஒரு 7 2 ரோட்ஸ் எடுக்கணும். அவங்க எப்படின்னா நியூ பால்ல
their plans will be try and bowl fuller to both Ruturaj and Samsonன்றதுனால இது ஒரு thought process, but I would rather take your idea of retaining Abhinandan Singh. If a CSK has to make wholesale changes against a team, they're playing very good cricket even though they played one game. Sanju Samson is going to open with Ruturaj Gaikwad. Number 3 is going to be Ayush Patre. Number 4, Dibal Brevis. Number 5, Shivam Dube. Number 6, Sarfraz Khan. Number 7, Jimmy Overton. Number 8, Akil Hussain. Number 9, Anshul Kamboj. Number 10, Noor Ahmed. And number 11, Khalil Ahmed. And their impact sub has to be Gurjapneet Singh. இப்படிதான் நான் போவேன். இந்த டீம்ல உங்களுக்கு என்ன இது இருக்குன்னா, பெங்களூர்ல போலிங் போடக்கூடிய ஃபாஸ்டா போடக்கூடிய ஆளுங்க. ஓகே, ஜெமி ஓவர்டன் இஸ் குவிக். அன்ஷுல் கொம்பாஜோல குவிக்கா இல்லைனாலும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். குருஜப்னீத் சிங் இஸ் குவிக், நோ ஒன் கேன் டினை தட். கலீல் அஹமத் இஸ் குவிக், நோ ஒன் கேன் டினை தட். தே காட் டூ ஸ்பின்னர்ஸ் இன் த காம்பினேஷன். வாட் ஐ எம் சேயிங், தட் இஸ் நூர் அஹமத் அண்ட் சப்போர்ட்டட் பை அகீல் ஹுசேன். ஸோ 6 ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் சிவம் துபே நான் சொல்றேன். பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா சாம்சன், ருத்துராஜ், மாத்ரே, டிவால் பிரேவிஸ், சிவம் துபே, சர்ஃப்ராஸ் கான், ஜெமி ஓவர்டன் அண்ட் அகீல் ஹுசேன் கேன் பேட்ன்றதுனால 8 பேட்ஸ்மேன், 6 ஃப்ரண்ட் லைன் போலரு, ஆல் காம்பினேஷன்ஸ் கவர்டு டு ரியலி சேலஞ்ச் எனி டீம் இன் சின்னசாமி ஸ்டேடியம். இஸ் கோயிங் டு பி திஸ் காம்பினேஷன். நல்லா போட்டு 4 ஓவர்ல 45 கொடுக்குற மேட் ஹென்ரிக்கு பதில 4 ஓவர்ல 45 கொடுத்து மேட் ஹென்ரியை விட வேகமா போட்டு பேட்டிங்ல 6 அடிக்கக்கூடிய ஜெமி ஓவர்டன் எடுத்தேன்னா என்னோட பேட்டிங் லைனப்பும் பெட்டரா இருக்கும். Prashant Veer, unfortunately, they don't have the confidence to use him as a bowler. That what he can do at number 8, Akil Hussain can do and ably give you those overs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி எனக்கு இந்த இம்பாக்ட் சப்னு பார்த்தீங்கன்னா, இன் மை டீம் இவ்வளோ பேட்டிங் இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி கார்த்திக் சர்மா மிஸ்ஸஸ் அவுட். ஐ வில் ஹேவ் a variety of Gurjapneet Singh who is quick, who can strike up front in the new ball, is back of the hand slow delay is very good. Another thing I want to tell you, Gurjapneet Singh can hit some lusty blows, he can hit big sixes. அதனால இதுதான் என்னோட பிளேயிங் காம்பினேஷனா நான் போவேன். நீங்க இதை மாத்துவீங்களா இல்லைன்னா சிஎஸ்கே அதே பிளேயிங் லெவல்ல தான் ஆடுவாங்கன்றீங்களா? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? இல்ல, ஆல் ஆஃப் சடன் நீங்க சொல்லும்போது அந்த பிளேயிங் லெவனே கொஞ்சம் பேலன்ஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா ஆர் யூ ஷூர் தட் பிரேவிஸ் இஸ் கோயிங் டு கம் பேக் இன் திஸ் கேம்? பிரேவிஸ் இஸ் ஃபிட். அப்ப சூப்பர். எஸ் யூ மைட் ஹேவ் தி இன்ஃபர்மேஷன் இல்லாம கண்டிப்பா ஒரு லெவன்ல போட மாட்டீங்க, எனக்கு தெரியும். பட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் பீடா. என்னதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன், இந்த 11 ஆடுறாங்கன்னு எடுத்துப்போம். இப்போ டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஆடணும், பேட்டிங் ஆடி ஒரு 200 ரன் போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் லெட்ஸ் ட்ரை அண்ட் டிஃபெண்ட் தட் அப்படின்னு யோசிப்பாங்களா? ஏன்னா போன மேட்ச் கொடுத்துருக்காங்க 210 ரன். சேப்பாக்ல 210 ரன் இஸ் நாட் வெரி ஆஃபன் கிவன் பேக். ஓகேவா? ஸோ அதை கன்சீட் பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல இந்த போலிங்க்கு வந்து நம்ம ஆர்சிபிக்கு பேட்டிங்கும் நல்லா இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு எங்கேயாவது ஒரு 2 விக்கெட் நம்ம எங்கேயாவது பூந்துட்டோம்னா, ஒருவேளை அகில் ஹுசைன் வந்து ஒரு இனிஷியல் பர்ஸ்ட் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா, ஒருவேளை இஃப் வி கெட் தம் ஆல் அவுட் வித்தின் 200 ஆர் 200 க்ளோஸ் டு 200னா நம்ம சேஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த ரூட் எடுப்பாங்களா? வாட் ஆர் தே கோயிங் டு டூ? ஹவு வில் தே எப்படி சொல்றது, how will they prepare themselves to go into this game? Because it is going to be the biggest game in context of this tournament for CSK. There is absolutely no pressure on RCB in the na feel pandra. They are going to come out there and play, express themselves as how they have been doing last year seri in the game oda first in the season oda first game apdi pannanga. What is it that CSK has to get it right in this game? ஆனஸ்டா நான் எப்பவுமே பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். அகமதாபாத்லயும் சரி இங்கேயும் சரி பேட் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். பட் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற பிளேயிங் லெவன் பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மூளையை கசக்கி இந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஆடுறாங்களா தெரியாது. அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பேட்டிங் போலிங் ரெண்டுமே ஃபெயிலியர். போன மேட்ச் பாத்தீங்கன்னா தே ஸ்கோர் 210 which is not bad by any means with the absence of Deval Brevis. அப்படிங்கும் போது அகெயின் த போலிங் ப்ளீடடுங்கும் போது இதே நான் சொல்றேன், இந்த காம்பினேஷனே ஆனாலும் சக்சஸ் எவ்வளவு பர்சன்ட் கேரண்டீடு? வாழ்க்கையில மனுஷனோட உயிருக்கே கேரண்டி இல்லைங்கும் போது எதுவுமே நீங்க கேரண்டி பண்ண முடியாதுங்கும் போது ஆன் சிஎஸ்கேஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐ வுட் வாண்ட் them to win the toss and bowl first. நீங்க சொல்ற மாதிரி இப்ப 200 ரன்ல நிறுத்திட்டாங்கன்னா அது மிகப்பெரிய போனஸ். இன்னொன்னு சொல்றேன், 210க்கு நிறுத்தினா கூட ஐ வுட் ஸ்டில் ஃபேன்சி மை சான்சஸ் ஆன் சச் அ கிரேட் கிரவுண்ட். செப்பாக்க கூடவே இன்னும் பேட்டிங் நல்லா வரும்.
அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும்போது சிஎஸ்கேஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஐ வுட் வின் த டாஸ், ஐ வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட். ஆர்சிபி ஐ டோன்ட் கேர். அவங்க சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டா கூட அவங்க பேட்டிங் வந்து பயங்கரமா ஸ்ட்ரென்த்லிங்கா இருக்கு. பட் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்பைட் ஆஃப் தெம் ரியலி புட்டிங் சன்ரைசர்ஸ் அண்டர் ஹெவி பிரஷர் இன் பவர் பிளே, சன்ரைசர்ஸ் மேனேஜ் டு ஸ்கோர் 200 ஆஃப்டர் ரிகவரிங் ஃப்ரம் அ precarious situation. ஓகே, ஜாக்கப் டெஃபி பயங்கரமா போட்டாரு. பட் 49 for 3 இன் பவர் பிளே, நோ வே குட் ஹவ் given them 200. இந்த கிளாசனோட அவுட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தெரிஞ்சது. அந்த அவுட் வந்து சன்ரைசர்ஸ் ஃபேவரா போயிருந்ததுன்னா இன்னொரு 15 ரன் கூட போயிருக்காங்க, சேஸ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஸோ அப்படி நீங்க யோசிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவன் 200 அடிச்சிட்டான் அப்படின்னா, let me put you first and see how much ever you spoon of fancy myself really, to win the game, chasing whatever put on the board, the inclusion of Deval Brevis அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். இப்ப நீங்க வந்துட்டு அந்த இதையும் ஒத்துக்கிறீங்க, இப்ப பிளேயிங் லெவன் பெட்டரா இருக்குன்றீங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு வின் ஃபேக்டர் என்னன்னா, பேட்டிங் ஃப்ரம் 11 to 20, 11 ஓவர்ல நீங்க எவ்வளவு ரன் அடிச்சிருக்கீங்களோ, 2 விக்கெட் ஆர் லெஸ் கீழே இருந்தனா, மோர் தேன் டபுள் த ஸ்கோர் யூ வில் கெட். 92 for 3 இருந்த சன்ரைசர்ஸ் 11 ஓவர்ல 92 for 3ன்றது ஒரு சுமாரான சிச்சுவேஷன். ஓகே, இன் எனி கிரவுண்ட் இட்ஸ் வர்ஸ் when it comes to சின்னசாமி ஸ்டேடியம் போது அங்கிருந்து 9 ஓவர்ல they scored 109 runs. ஓகே, யோசிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து. ஸோ அந்த பேட்டிங் ஃபேக்டர் அந்த 11 to 20 பீஃப் அப் ஜாப் அப்படின்னா இங்க நம்பர் 4ல இருந்து பார்க்கலாம். பிரஜாத் பட்டிதர் எல்லா பாலையும் 6 அடிக்கணும்னு பாக்குறாரு. சிங்கப்பூர் சித்தப்பா அவர் ஒரு பால் 6 அடிக்கலனாலும் வருத்தத்தை காட்டுறாரு ஃபீல்டுல. ஜித்தேஷ் சர்மா ஒரு எவ்வளவு பெரிய ஒரு குளோரிஃபைட் ஹிட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். முரட்டுக்காலையை பத்தி நீங்க நிறைய பேசுறீங்க, நான் பேசணும்ன்ற அவசியம் இல்லை. குருணால் பாண்டியா இஸ் ஏபிள் பேட்ஸ்மேன், அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க நம்பர் 4ல இருந்து வரலாம். டிவால் பிரேவிஸ் இஸ் கமிங் பேக் ஆஃப்டர் நிகல். டிவால் பிரேவிஸ் கேன் டியர் யூ அப்பார்ட், தட்ஸ் அ பாட்டம் லைன். சிவம் தூபே என்னன்னா இந்த ஐபிஎல்ல வந்து போன மேட்சே பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஸ்பார்க்கை காட்டல. அவ்வளவு பால் ஆடின சிவம் தூபே ஒரு 20 ரன் கூட அடிச்சிருக்கணும், என்னமோ சரியா கனெக்ட் ஆகல அவருக்கு. சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு என்ன சொல்றது, he can score runs, he is a very clever guy. ஓகே, பட் இட்ஸ் ஏரியாஸ் ஆஃப் ஸ்கோரிங் ஆர் வெரி லிமிட்டட். கரெக்டா நீங்க பிளான் பண்ணி அந்த அம்ப்ரல்லா ஃபீல்ட் செட் பண்ணி ஷார்ட்டா போட்டீங்கன்னா இந்த ஷார்ட் தான் நிறைய ஆடுவாரு, ஸ்கூப் எல்லாம் நிறைய ஆடுவாரு. ஸோ த பிளான்ஸ் ஆர் கோயிங் டு பி. ஜெமி ஓட்டன் கேன் கம் தேர் அண்ட் ஹர்ட் யூ லைக் எனிதிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அக்கீல் ஹுசைன் இஸ் ஏபிள் பேட்ஸ்மேன், ஏகப்பட்ட லீக்ல வந்துட்டு காப்பாத்தி கொடுத்துருக்காரு. அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு இது ஆர்சிபி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ரிச் வீன் ஆஃப் ஃபார்ம் ஆல் த பேட்ஸ்மேன் ஆர் ஹேவிங் might have a slight edge in சொல்லுவேன். சிஎஸ்கே கேன் மேட்ச் தம் மேன் டு மேன் இன் திஸ் ரெக்கார்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. போன மேட்ச் குருணாலும் சரி சுயாஷும் சரி, சுயாஷ் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு, குருணால் செமாடி வாங்கினாரு. இப்ப இவங்க வந்துட்டு அக்கீல் ஹுசைன் இஸ் கோயிங் டு போல் இன் பவர் பிளே டு ஃபெல் சால்ட் அண்ட் விராட் கோலி. ஏன்னா அக்கீல் ஹுசைனோட ரெக்கார்ட்ஸ் ஆர் பினாமினல் when it comes to power play than compared to middle and death overs. நூர் அஹ்மதுக்கு திருப்பி அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க கொண்டு வரணும். they have to bring that, அந்த மென்டாலிட்டியில கொண்டு வரணும். நீ தான் டாப் போலர், தூக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பின் எதுன்னு பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா ஈவன் தோ இட்ஸ் நாட் டேஞ்சரஸ், கொஞ்சம் சரக்கான ஆளு. சிவா சர்மா நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. பட் நூர் அஹ்மத் அக்கீல் ஹுசைன் அப்படின்னு கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த எட்ஜ் பயஸ்டா எதுவும் சொல்லாம யூ ஹாவ் டு கிவ் இட் டு சிஎஸ்கே. ஆனா வந்துட்டு ஓவரால் எட்ஜ்னு பாத்தீங்கன்னா பிளேயிங் அட் சின்னசாமி, கமிங் பேக் வித் ஃபேசியல் வின், சிஎஸ்கே கமிங் ஆஃப்டர் பேக் டு பேக் லாசஸ், ஆர்சிபி வில் கோ வித் 50.5 எட்ஜ். இது எட்ஜே என்னை பொறுத்த வரைக்கும் வேற வழியே. ஆனஸ்டா சொல்லு, சிஎஸ்கே 2 மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்கன்னா மத்தவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்சிபி வில் பேஷ் தம், ஆர்சிபி வில் த்ராஷ் தம்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த டீமை சிஎஸ்கே ஆடி கரெக்டா டிப்ளாய் பண்ணாங்கன்னா இந்த எட்ஜுக்கு மேல என்னால எந்த எட்ஜுமே கொடுக்க முடியாது. ஸோ என்னோட இது இப்போ நேரஸ்ட் ஆஃப் எட்ஜஸ், நேரோயஸ்ட் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் எவர் கிவன் இன் லைஃப், தட் இஸ் 50.5 in favor of Royal Challengers Bangalore. Vicky, please give me your thoughts, your edge. First of all, it is going to be a hostile situation going and playing in Chinnaswamy. அது ஒண்ணு. நீங்க வந்து if CSK had 1-2 games and going to Chinnaswamy and playing, அப்பவே they will feel the pressure. Because ஏன் சொல்றேன்னா when you know that you are not going to defend, or not going to இல்ல, when you are not able to defend 210 before game in Chepauk at your home where the crowd is behind you
எப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க கிரௌடுன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் இட்ஸ் கோயிங் டு கெட் ஹாஸ்டைல் அண்ட் இட்ஸ் கோயிங் டு கெட் வெரி ஹாட். ஸோ அது வந்து தட் மைட் ஹிண்டர் ஃபியூ bowlers. நீங்க வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ ரியலி லைன் ஹார்ட் டு ஜஸ்ட் கம் அவுட் தேர் அண்ட் எக்ஸ்பிரஸ் அண்ட் டெலிவர் வாட் எவர் யூ ஃபீல். யுவர் இன்ஸ்டிங்ஸை பேக் பண்ணி அங்கே டெலிவர் பண்றதுக்கு ஒன்று. ரெண்டாவது, ஐ ஃபீல் த பேட்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஈவன் தோ சிஎஸ்கே போலிங் ஃபர்ஸ்ட் போட்டு 210 நீங்க சொல்ற மாதிரி 210 200 எடுத்தாலும், இஃப் தே லூஸ் early wickets, it is going to be immense pressure on Deval Brevis and Ayush Matre, who are going to come number 3, number 4 la, and Deval Brevis coming after a niggle 2 games இத பார்த்துட்டு வந்து ஆடுறாரு. ஸோ அதுல வந்து ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் அ ஃப்ளோ தட் ஹி இஸ் கோயிங் டு பிரிங் இன் இஸ் பேட்டிங் நினைக்கும் போது அந்த ஒரு சின்ன எட்ஜ் தான் நான் எடுக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கோ வித் ஸ்லைட்லி டீசென்ட் எட்ஜ் வேர் 55% to RCB and 45% to CSK. This is only because where RCB can outmatch in the bowling lineup. அது மட்டும் தான் சொல்றேன். பிகாஸ் தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் ரெண்டுமே இருக்குன்னு நான் சொல்றதுனால, புவனேஸ்வர் குமார் யூ கேனாட் ஜஸ்ட் டேக் இட் லைட் ஆன் எனி டே. ஹி மைட் பி அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர், பட் ஹி ஸ்டில் டெலிவரிங். நியூ பால்ல 3 ஓவர் 2 ஓவர் ஈஸியா போட்டு கொடுக்குறாரு. டெத்தில் நொறுக்குவார் யார்கர்ஸ். ஜேக்கப் டஃபி ஹாஸ் ஃபவுண்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் அபிநந்தன் சிங், இஃப் ஹி ஹாஸ் அ பிளான், ஹி கேன் ரியலி டெஸ்ட்ராய் யூ. இஃப் ஹி கேன் டேக் ஆயுஷ் மாத்ரே அவுட், அது மாதிரி ஒரு எதுவுமே கிடையாது. பிகாஸ் சிஎஸ்கே அது ஒரு செட் பேக்கா ஃபீல் பண்ணுவாங்க சிஎஸ்கே. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ்ல இன் பாக்கெட்ஸ் ஐ ஃபீல் ஆர்சிபி இஸ் டீம் வேர் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபிளாஸை விட ஹோல்ஸை விட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தட் ஐ எம் கோயிங் வித் 5% எட்ஜ், 55% and 45% எட்ஜ் டு ஆர்சிபி. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் கேம் இஸ் கோயிங் டு பேன் அவுட். பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி ஐ எம் ஆல்சோ நாட் ரைட்டிங் ஆஃப் சிஎஸ்கே இன் திஸ் கேம். சிஎஸ்கே இஃப் தே கேன் மேக் எப்படி சொல்றது $1 million கம்பேக் ஹியர் இன் சின்னசாமி, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குள்ள ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த கேம் கேன் ஸ்விட்ச் ஆன் த சீசன் ஃபார் சிஎஸ்கே. இந்த கேமை வின் பண்ணாங்கன்னா திங்ஸ் மைட் ஸ்டார்ட் லுக்கிங் வெரி வெரி குட் ஃபார் தெம். அதுக்கப்புறம் ஏறுமுகம் தான். இந்த கேம் அடிச்சு மேல வந்தாங்கன்னா ஏறுமுகம் தான். பிகாஸ் தே ஆர் பீட்டிங் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், தே ஆர் பீட்டிங் ஒன் ஆஃப் த குவாலிட்டி சைட் இந்த காம்படிஷன். ஒரு 100% வெல் ஆயில்டு யூனிட் கிட்ட தோத்துட்டாங்க. பட் தேர் பேட்டிங் வாஸ் குட். 210 அடிச்சாங்க. பட் அகெயின் if they can win this game, somehow make something work and win this game, there is nothing like it for CSK and their fans. So this is going to be my edge. And rendu game changes pidog, important game in the context of this IPL competition. So important game ungaloda rendu game changes, one from each team. கேம் சேஞ்சஸ்ங்கிறது டெஃபினட்டா ஒன் வேர்ட் ஆன்சர் தான் நான் கொடுப்பேன். திருப்பியும் வந்துட்டு ஐ காட் அ ஃபீலிங் தட் சஞ்சு ஹஸ் ஃபெயில்ட் இன் போத் தி கேம்ஸ். ஃபர்ஸ்ட் கேம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, போன கேம் அவர் கஷ்டப்படலை. அப்படியே ஒரு கவர் டிரைவ் அடிச்சாரு, கொஞ்சம் ஃப்ளோல வர்ற மாதிரி தெரிஞ்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஐம் பிக்கிங் சஞ்சு சாம்சன் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சேம் திங் அப்ளைஸ் டு ஃபில் சால்ட். ரொம்ப நாளா அடிக்கல, எனக்கு என்னமோ தோணுது ஃபில் சால்ட் வில் டூ டேமேஜ்னு. ஸோ சஞ்சு சாம்சன் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ஃபில் சால்ட் ஃப்ரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் கேம் சேஞ்சஸ். அதே தான். ஓ காட், நான் என்ன சொல்றேன், மாத்தாதீங்கன்றேன். நானும் சஞ்சு சால்ட் தான் நானும் ஃபீல் பண்றேன் பீடா. சஞ்சு சால்ட் தான் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங். பட் சிவம் துபே கூட வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்பின் போர்ஷன்ல பார்த்தா மட்டும் சிஎஸ்கே ஹேஸ் லைட் எட்ஜ் தேன் ஆர்சிபி நான் ஃபீல் பண்றேன். சஞ்சுன்ற பாருங்க, சிவம் துபே மைட் ஹாவ் அ பிக் டீத் டு பிளே இன் திஸ் கேம் நான் ஃபீல் பண்றேன். பட் ஐ எம் கோயிங் டு ஸ்டிக் வித் த சேம் திங். இது நாங்க டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர் தூங்கி எழுந்து அழகா ஒரு ஷவர் எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்காரு வீடியோக்கு. நான் காலையில எழுந்து வீடியோக்கு உட்காந்துருக்கேன். ஸோ அதனால இட்ஸ் பியூர்லி மை பிளானிங். நான் ஐ தாட் தீஸ் டூ கோனா கம் குட் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே ஒரு பெரிய இன்னிங்ஸ் டியூவா இருக்கு. ஒன்லி பிக் பிளேயர்ஸ் டர்ன் இட் அப் இன் பிக் கேம்ஸ். இது ரெண்டு பேருக்குமே ஒரு பிக் கேம்ன்றதுனால சஞ்சு அண்ட் சால்ட் மைட் டர்ன் த ஹீட் இன் சின்னசாமி. அது அதாவது இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஹெவியா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ஸ்டிக் வித் த சேம் திங். பியூட்டிஃபுல்லா கேம் சேஞ்சர்ஸ் பார்த்துட்டோம் பீடாக். ஸ்டம்பீட் ஆஃப் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். சீசன் ஆஃப் மெமரிஸோட கொஸ்டின் இந்த டைமுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை கரெக்டா நீங்க பார்த்து கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க யாரு என்னன்னு. டிலாக்ஸ் சாஸ்வரன் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காரு. டிலாக்ஸ் சாஸ்வரன் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காரு. அவர் தான் அந்த ஐடி நேம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, countries like Sri Lanka are no longer producing players of the same caliber as they did in the past. Aside from financial constraints, what specific struggles are they facing?
Additionally, if you were appointed as head coach or a member of the coaching staff, what would be the first step you take to improve their performance? Wow, Pidog. சரியான கேள்வி. ஸ்ரீலங்கா பார்த்தோம் கிளிம்சஸ்ல இந்த T20 வேர்ல்டு கப்ல கூட ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அந்த டீமுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. பட் ஆனா வாட் இஸ் ஸ்டாப்பிங் தெம் டு பிகம் ஹவெவர் தே வேர். நல்ல ஒரு சூப்பர் டீமா இருந்தாங்க. பயங்கரமா ஒரு 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்லாம் பார்த்தோம். ஒரு நல்ல டஃப் கேமா இருந்தது இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம்? ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குன்றாரு. அண்ட் அடிஷ்னலி யூஆர் அப்பாயிண்டட் ஆஸ் ஹெட் கோச்னா நீங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவேன், அந்த டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரை ரிவைவ் பண்ணணும்னு பார்ப்பேன். ஐ வில் ட்ரை அண்ட் மேக் ஷூர் ஹவு ஐ கேன் ரிவைவ் த டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா ஐ வில் ட்ரை அண்ட் ப்ரொமோட் இட் பெட்டர். டு பி வெரி ஆனஸ்ட் வித், நிறைய பேருக்கு அந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் நடக்கதே தெரில. ஓகே, நான் ஒரு வருஷம் போனேன் அந்த 2023ல. ஐ வென்ட் தேர் அண்ட் ஒர்க் வித் டீம் இன் 2023. லக்கிலி வி ஒன் பி லவ் கேண்டி அப்படின்னு ஒரு டீம். ஸோ அந்த அந்த நான் நிறைய லீக்ஸுக்கு போறேன், ஆல்மோஸ்ட் எல்லா லீக்ஸுக்கும் போறேன் நான். அப்படிங்கும்போது வே தட் இஸ் மார்க்கெட்டட், த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தட் இஸ் கமிங், மோஸ்ட் ஆஃப் த டீம் SA20 சவுத் ஆப்பிரிக்கால புது 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 பிளேயர்ஸ் வராங்க. ரொம்ப கம்மியான டீம்ஸ் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்கன்னா the exposure they got in SA20, the first and foremost thing, domestic structure ரிவைவ் பண்ணிட்டு salary ஸ்ட்ரக்சர் இது பண்ணுவேன். அந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கே எடுத்துட்டு வருவேன். பாயிண்ட் நம்பர் 1. அந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்கு டெசிக்னேட்டட் விண்டோ எப்போ எடுத்துட்டு வர முடியும், ஹவு ஐ கேன் கெட் சம் ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ், அதை பண்ணுவேன். மூணாவது இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரஸ்ட் பிட்வீன் த கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் வாட் யூ ஹேவ் வித் த நேஷனல் டீம், அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு. இப்போ எல்லா டீமும் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், இப்போ நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு சில பைலேட்டரல் சீரீஸ்க்கு சரி போ, நீ குளோபல் லீக் போய் ஆடி சம்பாதிச்சுக்கோ, பணம் பரவாயில்ல, எனக்கு எந்த பைலேட்டரல் சீரிஸ் இம்பார்ட்டன்ட், ஐசிசி டிராஃபிக்கு எப்படி நான் டீம்ஸை உன்னை கரெக்டா கொண்டு வருவேன் அப்படின்றத பல்ஸை பிடிச்சி. இப்போ நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பைலேட்டரல் சீரிஸ் ஆனாங்க. அந்த பிளேயிங் ஸ்குவாட பாருங்க நீங்க, அவங்களாம் பிளேயர்ஸ்ல எங்க இருக்காங்க, ஐபிஎல்ல இருக்காங்க, பிஎஸ்எல்ல இருக்காங்க. SA20 ஆடும்போது அவங்க சீரிஸ் ஆடும்போது தேவான் கான் வேணா பரவாயில்ல நீ ஆடு அங்க கிரிக்கெட்ட்டாங்க. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு லைஃப் செக்யூரிட்டி பிளேயர்ஸ் கொடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவ் கிவன் எனஃப் லவ். மூணாவது இந்த டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரை நீங்க எப்படி ரிவைவ் பண்றீங்க அப்படின்னு. இப்ப ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷெஃபீல்டு ஷீல்டு கிரிக்கெட்டை எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப ரஞ்சி டிராஃபி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டை எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நான் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு என்னோட சரக்கை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட், அதை தான் நான் யோசிப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஒரு சில பிளேயர்ஸுக்கெல்லாம் என்ஓசி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஐபிஎலுக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இது இருக்குன்னு, நுவான் துஷாராவோட ப்ராப்ளம் இருக்கு, வனிந்து ஹசரங்கா இன்னும் ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தே ஆர் த டீம் விச் ஹஸ் பீன் ஹிட் பை மோஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ். ஏங்க வனிந்து ஹசரங்கா ஒரு லெக் ஸ்பின்னருங்க, ஒரு லெக் ஸ்பின்னர் 2 மாசம் கிரிக்கெட் ஆடுறாரு, 2 மாசம் படுக்கையில இருக்காரு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் அவங்க எல்லாம் இவன் ஒரு டெக்னிக்கலா ஒரு ரீசன் சொல்றேன் ஏன் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஒரு லெக் ஸ்பின்னர் கூகுளை போட்டு விக்கெட் எடுக்கிறவரு அவர் எப்ப பார்த்தாலும் இன்ஜுரினா எப்படி எப்ப பார்த்தாலும் இன்ஜுரி ஆகுது? எல்லா சாதாரண பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா தேர் ஆல் இன்ஜூர்டு. ஃபிட்னஸ் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பண்ணுவோம், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அது ஒரு எஜுகேஷனல் யூனிவர்சிட்டி மாதிரி கொண்டு வருவேன். கொண்டு ஃபர்தரா நிறைய கேம்ப்ஸை ஆல் ஓவர் ஏஜ் கேட்டகரிஸ் ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் ஆர் பிரேக்கிங் இன் டு த நேஷனல் டீம் மாத்தி மாத்தி கேமை வச்சு அவனோட டெக்னிக்கல் டாக்டிக்கல் கேம் அவேர்னஸ் ஸ்கில்ஸை எப்படி மேலே எடுத்துன்னு வருவேன்னு பார்ப்பேன். ஸ்ரீலங்கால கொழுத்து கிடக்குதுங்க டேலண்ட். ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, எல்லா டெஸ்ட் பிளேயிங் நேஷன்லயும் டேலண்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் அந்த ஒரு சீட்ல உட்காந்தேன்னா டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அங்கேருந்து தான் எனக்கு பிளேயர்ஸ் சப்ளையே வருதுங்கும் போது அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்? அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட், ஹவ் ஆர் யூ கோயிங் டு கண்டக்ட் த டோர்னமெண்ட் விச் பிளேயர்ஸ் ஆர் நாட் ஓவர் பென்ட் ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா the salary what they are going to get them is to keep them happy in the game for longer time. அதுக்கப்புறம் அடுத்த இது என்னன்னா இந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் 5 டீம் வச்சு நடத்தலாம்.
6 டீம் வச்சு நடத்துறதே எல்லாமே கம்மின்றாங்க. 5 டீம் வச்சு நடத்துறான். அதை 8 டீமா ப்ரோமோட் பண்ணு. குளோபல் ஸ்பான்சர்ஸை கொண்டு வா. இந்தியன் ஓனர்ஸை கொண்டு வர முடியுமான்னு பாரு. நிறைய பணத்தை பே பண்ணு. ஸோ பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக்ல எனக்கு பணம் கிடைக்குது, எஸ்எல்பிஎல் எனக்கு பணம் கிடைக்குது, எஸ்எல்பிஎல் அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு நல்லா எடுத்துட்டு போனீங்கன்னா தென் பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் யூ அண்ட் கெட் யூ டு குளோபல் லீக்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் உங்க தட்டுல வந்து சாப்பாடு வேணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்த கான்ஃபிடன்ஸ் பிளேயர்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாபிஸ்டிகேட்டட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல எப்படி பிளேயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி ஹெல்த் வைஸ், ஃபிட்னஸ் வைஸ், அவங்களோட மென்டல் ப்ரிப்பரேஷன்ஸ், டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி எடுத்துட்டு வருது, அதை எல்லாத்தையும் பண்ணு புரட்டி போட்டுருவேன். நிறைய டைமே கேட்க மாட்டேன். 3 மாசம் தான் டைம் கேட்பேன் டு டேர்ன் அரவுண்ட். வந்துட்டு நான் 3 வருஷம் எனக்கு டைம் கொடுன்ற, 3 வருஷம் டைம் கொடுக்குறேன், கான்ட்ராக்ட் முடியுது, இன்னொரு கோச் வரான், அவன் 3 வருஷம் கேட்கறான், இன்னொரு கோச் வரான், அவன் 3 வருஷம் கேட்கறான். அந்த பூனைக்கு யாரையா மணி கட்டுறது? எல்லாருமே 3 வருஷம் கேட்டீங்கன்னா எப்படி? போனியா, போனவனே எனக்கு 3 மாசம் டைம் கொடு, ஒரே நாள்ல வந்து நான் எடுத்துக்கிறேன் ஐயா பதவின்னு சொல்லிட்டு, ஐயா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சாயங்காலம் வருவார் பாருங்க அர்ஜுனு, அந்த மாதிரி இதுதான் எடுக்கணும். உனக்கு இருக்கிறது 24 நாள், இந்தா வா உன்னையே அரெஸ்ட் பண்றேன்னு. அதுதான் சொல்லுவார் அவரு. முதல்வர் அரெஸ்ட் பண்ண முடியாது, தெரியல, மன்னிக்கணும் நான் முதல்வர் இன்னைக்கு, நீங்க முதல்வர் கிடையாது, கையை நிட்டுறீங்களான்னு. சோ உள்ள போறீங்கன்னா முதல்லயே இந்த ப்ரிப்பரேஷனோட போய் எங்க அடிச்சா மாங்கா விழுன்ற மாதிரி போனோம். தட் இஸ் ஐ வில் டேக் இட். முன்னாடியே பிளான் பண்ணிட்டு செய்யற எந்த ஒரு காரியமும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. திஸ் இஸ் ஹவ் ஐ வில் டு. ஏன்னா 2001லயே எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பிசிசிஐ ஒர்க் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அது இதெல்லாம் எப்படி அவங்க எல்லாம் பண்றாங்கன்னு நிறைய பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் வாட் லிட்டில் ஐ நோ டு ப்ரோமோட் எனி போர்டு if given an opportunity. அதான் ஸ்ரீலங்கன் போர்டு இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, you have the answer and you have the man here talking about what can be done to enhance the performance of Sri Lankan team. திருப்பி அதை பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் பிடாக். இந்த டொமஸ்டிக்கை வந்து எப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃபினான்ஷியலா செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அப்பவே அந்த கண்ட்ரியா இருக்கட்டும், அந்த ஸ்டேட்டா இருக்கட்டும், கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா தான். டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆர் given contracts every year so that even if you are injured you can come back and play and also earn moneyன்றத வந்து அவங்க டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்றாங்க. வை தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் சப்ளைன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த 3 மும்மூர்த்திகள் போனதுக்கு அப்புறம் யாரு வந்து அவங்க ஷூஸை ஃபில் பண்ண போறாங்கன்றது அவங்களுக்குமே ஒரு பெரிய டெஸ்ட். ஸோ பியூட்டிஃபுல்லா சமப் பண்ணீங்க பிடாக். பிக் கேம் பிடாக். இந்த கேமுக்கு க்ளோசிங் தாட்ஸ். கேன் சிஎஸ்கே டர்ன் திஸ் அரவுண்ட்? இஸ் தேர் அன் ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு சின்ன ஒரு விண்டோவாவது இருக்கா கண்டிப்பா சிஎஸ்கே டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு? நாங்க எல்லாருமே ஆஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ், அதை நான் வந்து இந்த ப்ரிவியூல வந்து சிஎஸ்கே ஃபேனான்றதை தள்ளி வச்சுட்டு தான் நான் இந்த 55-45% வின்னிங் பர்சன்டேஜ் எட்ஜே கொடுத்தேன் வந்து ஆர்சிபிக்கு. அது ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொடுக்கவே இல்லை. ஒன்லி கேமை பார்த்து அனலைஸ் பண்ணி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் கொடுத்தேன். ஒரு ஃபேனா இருந்துன்னா எனக்கு திருப்பியும் சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்ல தோணும். பட் ஐ am going to be brutally honest here. CSK has a lot of work to do, a lot of soul searching to be done. Will they turn around positive and will they turn around strong? உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, என்ன நீங்க சிஎஸ்கே சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு நம்பர் 1 டீம் ஆர்சிபி தான். எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா எனக்கு ஆர்சிபி தான் நம்பர் 1, அதனால சிஎஸ்கே பிடிக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆர்சிபி இல்லைன்னா சிஎஸ்கே, இந்த சவுத் ஆப்பிரிக்கா இல்லைன்னா இந்தியா, சிஎஸ்கே எனக்கு தோத்தா எனக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எட்ஜை வந்து நான் ஆர்சிபி கொடுத்துருக்கேன், அவரும் ஆர்சிபிக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. சிஎஸ்கே இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா டேர்ன் அரவுண்ட்ன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். தே வில் கெட் ஆன் டு த கார்னர். Whereas RCB, even though if they lose this game, nothing is going to affect them, but no team wants to lose. That's an absolute bottom line, even though they have the cushion to lose. அப்படின்றதுனால CSK wants it more than RCB. சிஎஸ்கேவும் தோக்கணும்னு நினைக்க மாட்டேன், ஆர்சிபி தோக்கணும்னு நினைக்க மாட்டேன். எட்ஜே ஆர்சிபி கொடுத்துருக்கேன், அவரும் அதே மாதிரி கொடுத்துருக்காரு. பட் ஐ won't be really unhappy if CSK beats RCB. எப்போ சிஎஸ்கே ஆர்சிபி ஆனாலும் நான் ஆர்சிபியை தான் சப்போர்ட் பண்ணுவேன், அதை ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மேட்ச் த கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் சிஎஸ்கே நீட்ஸ் இஸ் மோர் தென் ஆர்சிபி. நான் சொல்கிற பிளேயிங் லெவன் ஆடினா எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நான் பேசலை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். விக்கியும் வந்துட்டு லுக்ஸ் பெட்டர்ன்னு இருக்காரு. அந்த பிளேயிங் லெவல் ஆடி கரெக்டாக டிப்ளாய் பண்ணி டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டு ஒரு சைசபிள் டோட்டலுக்கு ஆர்சிபியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா சிஎஸ்கே will have a massive chance. It will not be any easy against the defending champions who have started it very well. பாப்போம் என்ன நடக்குது. Wish all the very best for both the teams. CSK need it even more than RCB. பாப்போம் என்ன நடக்குது. Come back and see whether we, myself and Vicky, both are horribly wrong in our predictions
அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி யார் ஜெயிச்சாலே எனக்கு சந்தோஷம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வில் கம் பேக் அண்ட் டூ a detailed review with your 100% accurate blast, Vignesh. Until then, thanks a lot and bye bye.